40 வருஷம் ஆச்சு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்து. கை நிறைய ஒரு கூட சொப்ப வச்சுண்டு அப்பா தூக்கின்னு வந்து விட்டாளே. அப்போ அம்மா, அவர்தான் எங்க மாமியார் இருந்தா. மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா, பெத்த தாய்க்கு மகளா இருந்தது 5 வருஷம் காலம் தானே. மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டு பொண்ணு தானே. கூடத்துல என்னை இறக்கி விட்டுட்டு மேல் துண்டால முகத்தை மூடிண்டு அப்பா என்னத்துக்கு அழுதாருன்னு இப்போவும் எனக்கு புரியல. இதோ இந்த முத்தத்துல அப்பவே அடத்துக்கு குறைச்சல் இல்ல. அந்த செங்கல் தரையில தான் பம்பரம் விட்டானுன்னு நாக்க துருத்தி கடிச்சுண்டு சொடுக்கி சொடுக்கி பம்பரம் விட்டு நிக்கிறாரே, இவர் நேக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சே. அதுக்காக நறுக்குன்னு வந்து தலையில குட்டுறதோ? போடான்னு ஒரு நாள் நன்னா வச்சுட்டேன். சமையல் உள்ள காரியமா இருந்த அவர் ஓடி வந்தார். ஐயையோ, என்னடி இது, அவன் இவன்னு. அவன் மட்டும் என்னை குட்டலாமோ? அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது. என்னை கட்டி அணைச்சுண்டு எங்க உறவை பத்தி விளக்கி சொல்றார். ஆனா எல்லாம் புரியுற காலம் வரைச்சதானே புரியறது. நினைச்சு பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. இவர்கிட்ட நேக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது? பயம்னா அது சந்தோஷமான பயம், மரியாதையான பயம். பயங்கிறத கூட சரியில்லை, அது ஒரு பக்தின்னு தோன்றது. எப்படியோ வந்துட்டேன். 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த மனுஷனை கட்டிண்டு நான் என்னத்த கண்ணேன். ஒரு அது உண்டா ஒரு இது உண்டான்னு குளத்தங்கரையில இருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியம் பண்ணின்னு தெரியறாளே, அவளெல்லாம் என்ன ஜென்மங்களோம்மா. நேக்கு ஒரு குறையும் இல்ல. ஆமா, எந்த கோயில்ல வந்து வேணாலும் நின்னு ஈர துணியை கட்டிண்டு சொல்லுவேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. பாக்குறவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறத பெரிய குறையா சொல்லுவா. சொல்றா, நானே கேட்டிருக்கேன். எதுக்கு எதுக்கு பொய் சொல்லுவானே. நேக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறமா தான் புரிஞ்சது. நேக்கே சொந்தமா ஒன்னும் புரிஞ்சுள்ள, அவர் புரிய வச்சார். அவரால தான் அது முடியும். பேச ஆரம்பிச்சார்னா எங்கிருந்துதான் அந்த சூத்திரங்கள்லாம் கைய கட்டின்னு வந்து நிக்குமோ. சாஸ்திரங்கள்ல இருந்தும் வேதங்கள்ல இருந்தும் நிரூபணங்கள் எடுத்து காட்டி எப்பேற்பட்ட சந்தேகங்கள் ஆனாலும் சரி, என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளானாலும் சரி, அவரோட பேச்சினாலே அடிச்சு ஓட்டுற சாமர்த்தியம், அப்படி ஒரு வாக்குபலம், அப்படி ஒரு ஞானம், அது அவருக்கு மட்டும்தான் வரும். ஏதோ எங்க ஆத்துக்காரங்கிறதுக்காக ஒரேடியா புகழ்ந்துடுறேன்னு நினைச்சுக்காதீங்கோ. அவரை புகழற அளவுக்கு நேக்கு ஞானம் போராது. அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான நிரட்சர குஷி வந்து சகர்தர்மணியா வாச்சிருக்கேன் பாருங்கோ. இத பத்தி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன். பெரிய பிரசங்கமே பண்ணிட்ட அவருக்கு நான் சகதர்மணியா இருக்கிறதுக்கு எவ்வளவு பாந்தங்கிறத பத்தி, அவருக்கு அதுல எவ்வளவு சந்தோஷங்கிறத பத்தி. அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்றது? அவருக்கு சகதர்மிணியா இருக்கிறதுக்கு நேக்கு தகுதி இருக்கிறதுங்கிறது வாஸ்தவமாவே இருக்கட்டுமே. அதனால அவரை புகழற தகுதி நேக்கு வந்துட்டுன்னு அர்த்தமாயிடுமா? மகாவித்வான் ஸ்ரீராமன் சொன்னா இந்த ராஜதானி பூரா தெரியும். இவரோட பிராக்கியாதி சென்னப்பட்டணம் என்ன காசி வரைக்கும் பரவிருந்தது. இவர்கிட்ட பட்சவா இந்த ஆத்துல நேக்கு கூட மாட வேலை செஞ்சவா எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்திலயும் இருக்கா தெரியுமோ? நாமே பெத்து நாமே வளர்த்து நாயும் பூனையுமா நின்றுட்டு இருந்தா தானா? இதோ இப்போ சங்கர மடத்து திண்ணையில எதிர வரிசையா குழந்தைகளை உட்காத்தி வச்சுண்டு அவர் வித்யாபியாசம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அவர் குரல் மட்டும் தனியா ஒத்தையா கனமா நாவிலிருந்து கிளம்பி ஒலிக்கிறத கேட்கறச்ச உடம்பெல்லாம் சிலுக்கிறது. அப்புறம் அந்த வாண்டு படைகள்லாம் கூட சேர்ந்துண்டு முழங்குறதே. அந்த குழந்தைகள் அத்தனை சிரத்தையோட பக்தியோட மெல்லீசு குரல்ல அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசப்பட்டு அந்த கனம் இல்லாம அந்த ஸ்தாயிய மட்டும் எட்டுறதுக்கு வயத்தை கிண்டு மார் மேல கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்றாளே, அது வந்து காதுல விழறச்ச வயத்தை என்னமோ செய்யறதே. அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமோ? அவர்தான் சொல்லுவார், குழந்தைய பெத்துக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல, அதுக்கு வயத்தை அடைச்சு வளர்த்துடுறதும் ஒன்றும் பெரிய காரியம் இல்ல, அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தானாக்குறது தான் பெரிய காரியம். நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெத்தவாங்கிற பெயரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணவாங்கிற பேரு தான் சிரேஷ்டமானது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவார். நேக்கு எங்க அதெல்லாம் திருப்பி சொல்ல வரது? ஆனா அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரியறது. இவர்கிட்ட படிச்சுட்டு இப்போ பட்டணத்துல ஏதோ காலேஜ்ல சம்ஸ்கிருத ப்ரொஃபஸரா இருக்காளே சீமாச்சு, இப்போ பண்டித ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு பேராம். கேக்குறச்சே என்னமோ மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பெத்தா தான் வருமா? பெத்தவ இங்கதான் இருக்கா. தான் பிள்ளை தன்னை சரியா கவனிக்கலேன்னு காலத்துக்கும் சபிச்சுண்டு.
ஒன்னொன்னும் அவர் சொல்றச்ச என்னமோ சமத்காரமா தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும். திடீர்னு அன்னிக்கே அவர் எவ்வளவு சரியா சொன்னார்னு நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னொன்னும் நடக்கும். அன்னிக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்ச சீமாச்சுவோட அம்மா ஒரு நாளை நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சு இவளை திரும்பி கூட பார்க்காம மாமியார் வீடே கதின்னு போயிட்டதையும் அவனை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாளே. அப்போ நேக்கு தோணித்து, இப்படி பெக்கவும் வேண்டாம், இப்படி சபிக்கவும் வேண்டாம்னு. ஏதோ அவ மனசு சமாதானத்துக்காக நானும் தலைய ஆட்டின்னு இருந்தேனே ஒழிய, நேக்கு புரிஞ்சுது இந்த கிழவி பொறாமையால கிடந்து எரிஞ்சுட்டு இருக்கான்னு. கிழவிக்கு இங்க ஒரு குறைச்சலும் இல்ல, நன்னா சௌக்கியமாத்தான் இருக்கா. இருந்தாலும் தாம் பெத்த பிள்ளைனா மத்தோ இன்னும் சொகப்பட்டுடுவாளோங்கிற ஆத்திரம் கிழவி மனச அலக்கழிக்கிறது. பாத்தியதை கொண்டாடுறவளால எப்படி பாசம் கொண்டாட முடியறதே இல்லைன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரியறது. இல்லைன்னா இந்த கிழவியோட சேர்ந்துட்டு நானும் சீமாச்சு ஒரு பாட்டம் பாடிட்டு தான் வந்திருப்பேன். இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமா அலசி அலசி பார்த்துடுறாரோ. தனக்கு அதனால நஷ்டமா லாபமான்னு கூட யோசிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறா, எத்தனை பேர் ஒத்துக்கலங்கிறத பத்தியும் கவலைப்பட மாட்டார். அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேல திணிச்சாலும் தூணு தள்ளிடுவார். அப்படி அதை தூர எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுண்டு வாதம் பண்ணவும் தயாரா இருப்பார். நானும் இத்தனை காலமா பார்த்துட்டு இருக்கேனே, ஒத்தராவது அது என்னமோ நீங்க சொல்றது சரியில்லை சுவாமின்னு சொல்லிண்டு போனதில்லை. அப்படி சொல்லிண்டு வருவா. அவளோடெல்லாம் திண்ணையில உட்காந்து இவர் பேசிட்டு இருக்கிறச்ச நான் அவர் முதுகுக்கு பின்னால அறையில உட்காந்துன்னு கேட்டுட்டு இருப்பேன். அவர் பேசுறதுல ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்ல. அவர் என்னமா இங்கிலீஷ் பேசுறார். நேக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு மேல இவர் இங்கிலீஷ் படிச்சார். ஒருத்தருக்கு சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துண்டு, அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் கத்துண்டார். இங்கிருந்து கும்பகோணத்துக்கு போய் அங்க என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார். இப்போ இவர் எழுதின புஸ்தகங்களை அங்கெல்லாம் படிக்கிறவாளுக்கு பாடமா வச்சிருக்காளாம். 10 வருஷத்துக்கு முன்ன காசியில ஏதோ மகாநாடுன்னு இவர் போறச்ச நானும் கூட போனேன். இவருக்கு என்னென்னமோ பட்டம் எல்லாம் கொடுத்தா. இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வெள்ளிக்குளத்து நிறைய கங்கா தீர்த்தம் எடுத்துன்னு வந்து ஊர்ல இருக்கவாளுக்கெல்லாம் கொடுத்தேன். நேக்கு என்ன குறைச்சல். அப்போதான் காசில இருந்து திரும்பி வரச்ச சென்னப்பட்டணத்துல சீமாச்சு ஆத்துல தங்கணும். பட்டணத்து பெரிய ரயிலடிக்கு சீமாச்சு மோட்டார் காரோட வந்திருக்கான். ரயிலடியிலே எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிண்டான். சமுத்திர கரையெல்லாம் சுத்தி காட்டினான். சென்னப்பட்டணத்துல மோட்டார் கார் இல்லாம ஒன்னும் முடியாதாமே. அப்பவும் முன்ன மாதிரியே இவர்கிட்ட வந்து கைய கட்டிண்டு நின்னுண்டு ஏதேதோ சந்தேகம்லாம் கேட்டுண்டான். ஆனா அவன் காலேஜுக்கு போறச்ச அவனை பாக்குறதுக்கு நேக்கே பயமா இருந்தது. தோரா மாதிரி என்னென்னத்தையோ மாட்டின்னு இருக்கான். இவர் என்னடானா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார். அதுக்கப்புறம்தான் ஒரு நாள் இந்த ஆத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுது. யார் யாரோ பெரிய மனுஷா. சீமாச்சு ப்ரொஃபஸரா இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்தவாளாம். எல்லாம் வந்து இந்த ஆத்து திண்ணையில தான் உட்காந்துண்டா. சீமாச்சு மட்டும் சொந்தமா அடுக்களை வரைக்கும் வந்துட்டான். நான் அவன்கிட்ட அடிக்கடி ஒரு நட வந்து தாயார பார்த்துட்டு போப்படாதோன்னு கேட்டேன். எனக்கு எங்க முடியறது, என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுண்டான். அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தை சொன்னான். அவன் வேலை பார்க்குற காலேஜ்ல இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்துல வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்கிறாளாம். ஆனா இவரை கேட்கறதுக்கு பயப்படுறாளாம். நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழிச்சுன்னு வந்திருக்கானா. இன்னும் என்னென்னமோ சொன்னான். நேக்கு கூட ரொம்ப ஆசையாத்தான் இருந்தது. இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில உட்காந்துன்னு பேசினா அப்படி பேசினா. அறைக்குள்ள உட்காந்துன்னு கேட்டுட்டே இருந்தேன். நேக்கு அவர் பேசினது ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு புரிஞ்சுது, அவா ஜம்பம் இவா கிட்ட சாயலன்னு. கடைசியில அன்னைக்கு அவள்லாம் போனப்புறம் நானே கேட்டுட்டேன், உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன? அங்க படிக்கிறவாளும் மாணவர்கள் தானே, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசாசியா நம்பிக்கையோட வந்தான். நான் சொன்னதை கேட்டு அவர் சிரிச்சார். இவருக்கு இது ஒண்ணு உடம்போடையே பிறந்தது அந்த சிரிப்பு. அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான். சிரிச்சுண்டே சொன்னார், சீமாச்சு கட்டின்னு திரியிறானே அந்த மாதிரி என்ன வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்கு ஆசையா இருக்காக்கும். வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதோ? ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்ட அப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? எப்படி மரியாதை இருக்கும்? இவன் கூலி வாங்குறவன் ஆயிடுறானே. கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் வேற போட்டுண்டு
என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டான்னாலும் அந்த கும்பலுக்கு தலைவரா வாங்கும்பா. எனக்கு இதெல்லாம் ஆரகாரியம்மா, நீயே சொல்லுன்னர். நான் என்னத்த சொல்றது? பேசாம அவர் பேசின்னு இருந்ததே வாய மூடின்னு கேட்டுன்னு இருந்தேன். இவர் உடம்புல ஒரு சட்டைய போட்டு நிக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறவே நேக்கு சிரிப்பா வருது. அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாம இருக்கே. நானும் அவரோட சிரிச்சிட்டு அந்த விஷயத்த அதோட விட்டுட்டேன். அவரை பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நான் போய் அவரை கேட்டதை நினைச்சுதான் வெக்கப்பட்டேன். ஆனாலும் இந்த 40 வருஷத்துல அசடாவே தான் இருந்திருக்கேன். புதுசு புதுசா ஏதாவது அசுத்தனம் பண்ண வேண்டியது, அவர் சிரிக்க வேண்டியது. இப்படி ஒரு ஜென்மம் ஆயிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்ன பாருங்கோ, இப்படித்தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துன்னு வந்து, மாமி மாமி இது கவர்மெண்ட் நடத்துற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி 1 ரூபா தான் வாங்கிக்கோங்கன்னா, கிடைக்கிறதே கஷ்டம், உங்களுக்காக தான் சேர்த்து நான் வாங்கின்னு வந்தேன்னு தந்தான். நானும் அதை பத்தி ஒன்னும் பிரமாதமா நினைச்சுக்காம, ஏதோ குழந்தை நம்ம நினைச்சுன்னு அக்கறையோட வாங்கின்னு வந்திருக்கேன்னு 1 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டேன். அந்த குழந்தை அதை பத்தி பெரிய பிரசங்கமே பண்ணினான். எத்தனையோ பேர் அதுல பிரைஸ் வந்து லட்சாதிபதியா ஆயிட்டாலாம். ஏழைகளுக்குத்தான் அதுவும் உழறதான். இன்னும் என்னென்னவோ சொன்னான். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் வாங்கினேன். ஆனாக்கா அன்னைக்கு சாயந்தரமே இவர் திண்ணையில உட்காந்துட்டு ஒரு 5-6 பேர்கிட்ட இந்த பரிசு சீட்டை கீழ்ச்சி கட்டின்னு இருந்தாரே பார்க்கலாம். அறையில உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறப்போ என்னை அப்படியே செவில்ல பலார் பலார்னு பிடிச்சுண்டு அரையற மாதிரி இருந்தது. அதுவும் அன்னைக்கு அவர் பேசுறச்சே அது சாதாரணமா எப்பவும் பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமான வாதம் மாதிரி இல்ல. இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்டவர் மாதிரி ஆவேசமா கத்தினார். என்னத்துக்கு இவருக்கு இதுல இவ்ளோ கோவம்னு எனக்கு புரியல. இந்த தேசத்துல இது நடக்கலாமா? சூதாடி சூதாடட்டும், சோரம் போறவா சோரம் போகட்டும், ராஜரீகம் பண்றவா லோக பரிபாலனம் பண்றவா இப்ப சேலம் வாங்கணும். களி முத்தி நாம அழிய போறோங்கிறதுக்கு இதாங்கானும் அத்தாட்சி. நெறி தவறாம ராஜ பரிபாலனம் பண்ணின தருமன் எப்படி அழிஞ்சான் யோசிச்சு பாரும். தருமனே சூதுனால் தானே அழிஞ்சான். சூதுல ஜெயிச்சவனும் வாழறதில்ல, தோத்தவனும் வாழறதுங்கிறத சத்தியத்தை தானே ஐயா மகாபாரதம் பேசுறது. சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, கேளும். சம அந்தஸ்துல இருக்கிறவாதான் சூதாடலாம், அதுவே பாவம்தான். அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கா. ராஜரீகம் பண்றவா ராஜ பரிபாலம் பண்றவா இப்பாமர மக்கள் எல்லாம் இப்படி மாயாஜலம் பண்ணி சூதாடுறாளே, இது அடுக்குமா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஜன சமூகத்துல எந்த விவஸ்தையும் இருக்காது. போய வறுமையினால அழியறத விட சூதுனாலதான் ஜன சமூகமே அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவருக்கு தெரு தெருவா செல வச்சு பிரதிஷ்டை பண்ணா போருமா? அவர் சூதுன்னு பொருள்பால்ல ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காரேன்னு அந்த 10 பாட்டையும் எடுத்து எடுத்து சொன்னார், அர்த்தம் சொன்னார். மகாபாரதத்துல இருந்து ஸ்லோகங்கள் பாடினார். உருப்பிட மாட்டேல் உருப்பிட மாட்டேன்னு தலையில அடிச்சுண்டார். எனக்கு வயத்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சுடுத்து. ஏண்டா இந்த சனியனை 1 ரூபா கொடுத்து வாங்கினோன்னு இருந்தது. ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காக போய் இவ்வளவு ஆவேசம் காட்டுறாருன்னு புரியல. இவர் சட்டை போட்டுக்கிறது இல்ல, லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாம குடுமையும் வச்சுட்டு பஞ்சாகம் பார்த்து ஷவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்வாரோன்னு நான் பண்ணின காரியத்துக்கு வசதியா மனசுக்குள்ள எதிர்வாதம் பண்ணிட்டேன். அந்த சீட்டை வாங்கி வச்சுண்டதுனாலேயே இப்ப என்ன கெட்டு போயிடுத்துன்னு சமாதானப்பட்டுண்டாலும் திடீர்னு நம்ம போராத வேலை ஒரு 100 ரூபா விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஊரு பூரா இதுன்னா ஒரே அக்க போராயிடும். அதுவும் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறச்சே, நான் வாங்கி அது பரசியமா ஆயிடுத்துன்னா இவரோட நாணயத்தன்னா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு நேக்கு மனசை குழப்பிண்டே இருந்தது. அந்த குழந்தை அவன்தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து. பத்திரிகைக்கார எல்லாம் போட்டோ பிடிக்கிறவனையும் அழிச்சுண்டு எந்த பட்டிக்காடா இருந்தாலும் தேடிண்டு வந்துடுறாளாம். சென்னப்பட்டணத்துல இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய பெரிய மனுஷா கையால தான் இதை தருவாளாம். அட கஷ்ட காலமே. சரி, என்னமோ வாங்கிட்டேன், இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடுறச்சே நானே பேச்ச கலப்பினேன். என்ன அது, என்னமோ பிரைஸ் சீட்டா, 1 ரூபா கொடுத்து வாங்கினவாளுக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கிறதா? கவர்மெண்டாரே நடத்துறதுனால பொய் மோசடி ஒன்னும் கிடையாதான், நாணயமா நடக்கிறதாம். பக்கத்தாத்து பொண்ணு 10 ரூபாய்க்கு ஒரேடியா வாங்கியிருக்காளாம். அது என்ன அது என்று கேட்டு வச்சேன். அது நம்மாத்த அடுக்களை வரைக்கும் வந்தாச்சா? அது ராஜாங்கம் நடத்துற சூதாட்டம், அவ்வளவுதான். வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது. வாந்தி பேதி வைசூரி வராம தடுக்கிற காரியத்தை செய்யற கவர்மெண்டாக தான் இதையும் செய்யறா. அதனால அவளுக்கு பணம் கிடைக்கிறதாம். ஏழைகள் லட்சாதிபதி ஆகிறாளாம். எப்படியும் போகட்டும், நீயும் நானும் லட்சாதிபதி ஆகலன்னா அழறோம். நமக்கு என்ன அதை பத்தின்ன? 1 லட்சத்தை கொண்டு வந்து உங்களண்ட கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவேளான்னு. இவர் என்னை பார்த்து சிரிச்சர்.
எனக்கு அவமானமா இருந்தது, உடம்பு கூசித்து. 40 வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேக்குற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. நான் தலைய குனிஞ்சுண்டேன். நீங்க வேணான்னு சொல்லுவேள், அது எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேக்குறேன். உங்க கொள்ளு பாட்டனாருக்கு மானியமா கிடைச்ச இந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையில 3 வருஷமா சுவத்துல விரிசல். அது கண்டு மழை பெய்யறச்ச ஒரே தப்பமா ஆறுதே. அதை சரி பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கோமே. நமக்கும் பணம் அவசியமா தானே இருக்கு. எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமியை அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது தப்பான்னு கேட்டேன். ஓ, நீ பேசுறத பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை அப்படிதானேன்னு கேட்டார். நான் பேசாம இருந்தேன். அஷடே அஷடே, ஆசைதான் மானத்துக்கு சத்ரு. அதுல பரிசு வராதுங்கிறதுனால நான் அது தப்புன்னு சொல்லல. வந்தாலும் அது அதர்மமா வந்த பல பேரை வயிறறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்றேன். தர்ம வழியில சம்பாதிக்காம வர்ற செல்வம் பாபம் மூட்டன்னா, நீ சொன்னையே எங்க கொள்ளு பாட்டனார பத்தி, அவள்லாம் உஞ்சவிருத்தி பண்ணினத்தான் மகா மேதைகளா இருந்தா. நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. அப்பா இதே சங்கர மடத்துல பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பார். சாயங்காலம் காலட்சேபம் பண்ணுவார். காலையில உஞ்சவிருத்திக்கு போவார். மறு வேளைக்கு மீதி இல்லாம சேர்ற அளவுதான் இந்த பாத்திரமே இருக்கும். ஸ்லோகத்தை சொல்லிண்டு அவர் நடு வீதியில தான் நடப்பார். வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஆத்து குழந்தை கையினால ஒரு பிடி அரிசி அளவா எடுத்துண்டு நடு வீதியில வந்து அவருக்கு பிட்சை தருவா. எதுக்கு தெரியுமா? குழந்தையோட கைய அளவா வச்சா பெரியவா கை அளவானா 4 வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும். மத்தவா வீட்டுல வச்சுண்டு காத்திருப்பாளே, அந்த பிட்சையை தடுத்த பாவம் அதிகமா போட்டவளுக்கு வந்துடாதோ. அதுக்காகத்தான். அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்சப்புறமும் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்க மாட்டார். பிட்சை போட வந்தவா தலையில 2 அட்சதையை இவர் பாத்திரத்துல இருந்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார். அந்த வம்சத்துல வந்த புண்ணியம் தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு. இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த நிம்மதிய, இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும்? சூதாட்டத்துல பணத்தால லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம். ஒரு ஞானஸ்தனை, ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்ல பார்க்கலாம். அன்னைக்கு பூரா போய் வந்து என்னண்ட பேசிண்டே இருந்தா. இதெல்லாம் நடந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுத்து. அந்த சீட்டு சமாச்சாரத்தையே நானே மறந்துட்டேன். நேத்து அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே, ஒரு பேப்பரை எடுத்துன்னு வந்து பரிசு கிடைச்சவா நம்பர்லாம் வந்திருக்கு, உங்க சீட்டை கொண்டு வாங்க பார்க்கலான்னு உற்சாகமா கத்திண்டு ஓடி வந்தான். நல்ல வேளை அந்த சமயம் அவர் ஆத்துல இல்ல. எனக்கு வயத்தை என்னமோ பண்ணித்து. ஈஸ்வரா, என்னை காட்டி கொடுத்துடாதேன்னு வேண்டின்றப்போ ஒரு யுக்தி தோணித்து. அதை எங்க வச்சனோ காணுண்டாப்பான்னு அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அதுல ஏதாவது நம்பர் வந்து தொலைஞ்சிருந்தா ஊரே வந்து இங்க கூடிடாதோ. அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போயிட்டு கோச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டேன். அவன் போனப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு அறைக்குள்ள போய் தனியா வச்சுண்டு பார்த்தேன். நேக்கு படிக்க தெரியாதுன்னாலும் எண்கள்லாம் தெரியும். அந்த எண்களுக்கு முன்னால ஏதோ எழுத்து போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. ஆனா அதே மாதிரி இந்த சீட்ல இருக்கான்னு தேடி பார்த்தேன். தெய்வமே, எடுத்த உடனே முதல்ல அதே மாதிரி 2 எழுத்து, அப்புறம் அதே மாதிரி 3, 7, சின்னம் 1, 1, 6. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? ஐயையோ, இப்ப நான் என்ன செய்வேன்? மத்தியானம் அவர் வந்தப்ப சீட்டை கொண்டு போய் அவர் காலடியில வச்சு என்னை மன்னிச்சுடுங்கோன்னு அழுதேன். நான் விளையாட்டா அந்த குழந்தை வற்புறுத்தினானேன்னு தான் வாங்கினேன். இத பத்தி நீங்க எவ்வளவு கோவம் இருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நமக்கு எங்க விழப்போறதுன்னு அசட்டையா வேற இருந்துட்டேன். பிரைஸ் விழப்படாதுன்னு சுவாமிய வேண்டிட்டேன். இப்போ இப்படி ஆயிட்டே, மன்னிச்சு இதையும் என்னை ஏத்துண்டே ஆகணும்னு அழுதேன். அவர் அதே மாதிரி சிரிச்சார். சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார். முகத்துல அந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார், அடியே, நீ இப்ப லட்சாதிபதி ஆயிட்ட. சபாஷ், இது நான் சம்பந்தப்படாம நீயே தேடிண்ட சம்பத்து. என்னத்துக்கு ஏன் காலண்ட கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை ஏன் தலையில கட்ட பாக்குற? நேக்கு லட்சம் வேண்டான்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்ல, நிஜமாவே நேக்கு வேண்டாம். நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்ன மாதிரி இப்ப வர வர வேதாபியாசம் பண்றவா குறைஞ்சுண்டே வராளேங்கிறதுதான். இன்னும் ஒரு 10 பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும். பணத்தால அவ வரப்படாது, பணத்துக்காகவும் வரப்படாது. இது உனக்கு புரியாது. சரி, இது உன்னோட பிரச்சனை. நான் எப்பவுமே உஞ்சவிருத்தி பிராமணன் தான். என் தோப்பன் பாட்டன் எல்லாரும் வந்த வழி அதுதான். லட்சாதிபதிக்கு புருஷனா இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு பேசிண்டே போனார் அவர். ஏன் இப்படியெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசுறேன்? இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காதது நடந்துட்டு இனிமே நான் என்ன செய்யணும்? அவரை திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட மனசுல பச இல்லாம
என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். கடைசியில அவருக்கு பாடசாலைக்கு போக நேரம் ஆயிடுதான். போகும்போதும் அதே மாதிரி சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனார். இந்த அதிர்ஷ்ட சீட்டை பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா அது உன் இஷ்டம். நேரா போய் படம் பிடிச்சுண்டு பத்திரிக்கையில போட்டோ போட்டுண்டு ஜம்முன்னு நீ வாழலாம். நான் இன்னார் சகதர்மினின்னு நீ சொல்லிக்கப்படாது. ம் உன் திருப்திக்கு அந்த பொய்ய சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ. இல்லைன்னா இந்த மாய வலையில நான் மாட்டிக்கல. எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திர சிட்டை கிழிச்சு ஏறி. ஆமா, கிழிச்சு எறிஞ்சிடு. வேற யார்கிட்டயாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிண்டாலும் ஒண்ணுதான், நன்றிய வாங்கிண்டாலும் ஒண்ணுதான். சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும். அதுக்கெல்லாம் பலியாகாம எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாம அதை கிழிச்செறிஞ்சிடு. ரெண்டும் உன்னோட இஷ்டம். அது பாவமா பாக்கியமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ. எனக்கு நாழியாருதுன்னு சொல்லிட்டு போயிண்டே இருக்காரே, இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ? தெய்வமே, 1,00,000. இந்த 1,00,000 அதிர்ஷ்டலட்சுமிய நிர்தாட்சண்யமா கிழிச்செறியறதா? அவர் கையில கொடுத்தா கிழிச்செறிஞ்சிடுவர். அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம். நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகிற காரியமா சொல்லுங்க? எத்தனை லட்சத்தையும் விட இவர் உசந்தவர் தான், நான் இல்லைங்கல. அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகா புருஷர். உஞ்ச விருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது. இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்ச விருத்தி வாழ்க்கையிலயும் நேக்கு பெருமை உண்டு. பணம் பெருசா ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் நேக்கு தெரியாது. ஆனா பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலை இல்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் வாழ்க்கை சாஸ்வதம் இல்லையே. அப்படி நினைக்கிறதோ சொல்றதோ மகா பாவம். ஆனா இந்த காலத்துல எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்ட ஏறிடுறது இல்லையே. இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா, சிவசிவா, உஞ்ச விருத்தி பண்றதுல எனக்கு என்ன பெருமை? எல்லாரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா. கட்டினவளை பிச்சைக்காரியா விட்டுட்டான்னு இந்த மகா ஞானிய பத்தியும் பேசுவா. அவர் கிழிச்செறியலாம், நான் அதை செய்யலாமா? ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் கையில சீட்டை வச்சுன்னு நிக்கிறேன், கனக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க?